ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கோட் GE3792. இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அது வந்து ஓப்பன் எலெக்டிவ் சப்ஜெக்ட். அந்த சிலபஸ் வேறு, இப்போ சொல்ல சிலபஸ் வேறு. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் ME3792. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி. இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். சப்ஜெக்ட் கூட முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த டாபிக் ரெடி கொடுத்தவங்க மிஸ்டர் பிரகாஷ் கண்ணா சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு பிரகாஷ் கண்ணா சார். நம்ம கேட்டவுடனே ரொம்ப டீட்டெயிலாக எல்லா இதுவுமே எழுதி கொடுத்து நமக்கு ஃபோன்லேயே ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரகாஷ் கண்ணா சார். ஸோ யூனிட் 1ல் யூனிட் 5 வரைக்கும் டாபிக்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம் அதில். ஸோ இதில் என்னென்னா இன்ட்டு மார்க் போட்டது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த 2 டாப்பிக்கும் சில சமயம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம், இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால் ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடிச்சுட்டு மார்க் பண்ணாத கொஸ்டின் செகண்ட் ரிவிஷனில் வரும்போது படிச்சுட்டு வாங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினையுமே படிக்கணும். யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து மின்ஸ்பர்க்ஸ் 10 மேனேஜரியல் ரோல்ஸ், இது வந்து படிச்சுக்கணும். செகண்ட் வந்து டெய்லர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். தேர்டு ஒன்று வந்து ஹென்ரி ஃபோயல்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் இந்த ஹென்ரி ஃபோயல்ஸ் வந்து என்ன பண்ணால் டேட்டா ஹென்ரி ஃபோயல் கேட்காம 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இதுதான். அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷனல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாலுமே ஹென்ரி ஃபோயல் தான். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டெய்லர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். இந்த 4 கொஸ்டினில் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் வந்து ஹென்ரி ஃபோயல்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் கம்பல்சரி படிக்கணும். 4மே படிக்கணும். இது 2 ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். யூனிட் 2ல் பார்த்தோம்னா இது 4 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிளானிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அண்ட் பிளானிங் ப்ரீமிசஸ். இது பிளானிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் தனி கொஷின், பிளானிங் ப்ரீமிஸ் தனி கொஷின். இந்த பிளானிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்கலாம். இந்த பிளானிங் ப்ரீமிசஸ் வந்து ஒரு 7 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் அதில் அந்த சப்டிவிஷன் உள்ளதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 கொஸ்டின் படிச்சுக்கங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டைசேஷன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், செகண்ட் கொஸ்டின். தேர்டு வந்து ஆர்கனைசிங் தியரி அண்ட் பிரின்சிபல்ஸ். ஃபோர்த்து வந்து எக்ஸ்பிளைன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 3 டாபிக் இருக்கும். ஒன்று ஸ்டாஃபிங், செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு 3 டாபிக் இருக்கும். இந்த 3 டாபிக் படிச்சுக்கணும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷார்ட்டாக HRD அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் ஷார்ட்டாக HRMன்னு சொல்லுவாங்க. ஸோ HRMனு வந்தாலும் இதே கொஸ்டின் தான், HRDன்னு வந்து இதே கொஸ்டின் தான். இந்த 3 டாபிக் எழுத சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒன்று இந்த 3 கேட்கலாம். ஸ்டாஃபிங், செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட். இந்த 4 டாப்பிக்கில் நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது வந்து டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டைசேஷன், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதை பற்றி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது முன்னாடி சொல்கிறேன், இன்ட்டு மார்க் போட்டது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். மற்ற 2ம் ஒன் ஆர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க எல்லா கொஷினையும் கம்பல்சரி படித்தாகும். யூனிட் 3ல் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அண்ட் பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன். தேர்டு வந்து ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங். 4 டெசிஷன் மேக்கிங். இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்க டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸு, அப்புறம் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர், அப்புறம் 4th இருக்க டெசிஷன் மேக்கிங். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் இது. இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லையும் 4th கொஸ்டின்லையும் கேஸ் ஸ்டடி சில சமயங்களில் கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் ஸ்டடி கேட்டாங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டடியை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச லீடர் நீங்களே தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அவங்கள்ட்ட என்ன குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. நீங்கள் எப்படி அட்மையர் ஆனீங்க இந்த லீடர்லேருந்து கேட்கலாம். எந்த லீடரும் எழுதலாம். அப்துல் கலாம் எழுதலாம், வேறு ஏதாச்சும் லீடர் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச லீடர் எழுதலாம். அதே மாதிரி இந்த டெசிஷன் மேக்கிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் சைடாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரி சைடாக இருக்கலாம். நீங்கள் எப்படி டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஸ்டடி நீங்களே என்ன செய்யணும், எழுதணும். தெரிஞ்சால் அதில் எழுதுங்க. இல்லைனா வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் டெசிஷன் மேக்கிங்கில். அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்,
அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இன்டர் குரூப், இன்னொன்று இன்ட்ரா குரூப் அப்படின்னு 2 இருக்குது. செகண்ட் வந்து மேஸ்லோஸ் ஹைரார்ச்சி நீட் தியரி. இதில் மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மோட்டிவேஷன் தியரினால இதுதான், ஹைரார்கி தியரினால இதுதான். இது மேஸ்லோவோட ஹைரார்கி தியரி. தேர்ட் கொஸ்டின் வந்து ஹெர்ஸ்பர்க்ஸ் ஹைஜீன் மெக்லாண்ட் நீட் தியரி. அதாவது இந்த மொத்த மோட்டிவேஷனில் 4 டைப் இருக்கும். இந்த 4 டைப்பில் இந்த 4 டைப்பில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அடிக்கடி இப்படிதான் கேட்ட கொஸ்டின் வந்து மேஸ்லோ ஹைரார்ச்சி நீட் தியரி. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 3 தியரி இருக்குது. அப்பப்போ 1 or 2 டைம் கேட்டுருக்காங்க இந்த தியரிலாம். அடுத்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம். இது வந்து 4 கொஷின் இருக்குது. இதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டு, அது 2 குரூப் முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்து மேஸ்லோ ஹைரார்ச்சி நீட் தியரி. இதில் இன்னொரு பேர் வந்து மோட்டிவேஷன் தியரி. ஜென்ரலாக மோட்டிவேஷன் தியரினா இது எழுதினாலே போதும். உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டால் மட்டும் கீழக்க தியரிஸ் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்வாட். அதுக்கு இன்னொரு அது ஆல்டர்னேட் நேம் வந்து எஸ்டபிள்யூஓசி. இது டபிள்யூ இது எஸ்டபிள்யூஓடின்னு சொல்லலாம், இல்லை எஸ்டபிள்யூஓசின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொஸ்டினில் மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் கேட்பாங்க. அடுத்து செகண்ட் வந்து இஆர்பி, இந்த கொஷினில் பார்த்துக்கணும். அடுத்து எம்ஐஎஸ், லாஸ்ட்டாக வந்து பிபிஆர், அப்புறம் இண்டஸ்ட்ரி 4.0. இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து ஸ்வாட் ஆர் ஸ்வாக், அப்புறம் இஆர்பி. இந்த 2 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்லேயே போட்டிருப்போம். அது வந்து ஓப்பன் எலெக்டிவ் சப்ஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணுறது ஓலேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து இருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு எம்இன்னு ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இந்த மெக்கானிக்கல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு முன்னாடி கொடுத்துருப்போம், அதை பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் கோடு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ் இருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை பாருங்கள். உங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் மோராலஸ் ஒரு 90% சிலபஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை ஸோ இப்போ அகைன் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஓன்லேயும் இன்ட்டு மார்க் போட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். மற்றதும் கேட்டிருக்காங்க, ஆனால் இந்தளவுக்கு ரிப்பீட்டாக கேட்கல. அதனால் வந்து இன்ட்டு மார்க் போட்டதை ஃபஸ்ட்டு படிங்க, படித்து முடிச்சுட்டு இன்ட்டு மார்க் போட்டதை செகண்டு படிங்க. இல்லை ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கும்போது எல்லா டாப்பிக்கும் படிச்சுவாங்க. ஆனால் கம்பல்சரி ஒவ்வொரு யூனிட்லையும் கொடுத்துருக்க அந்த 4 டாபிக் கண்டிப்பாக படிக்கணும். அதை படித்தா மட்டும்தான் நம்மளை ஈஸியாக பாஸ் ஆக முடியும். சப்டிவிஷன் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங்ஸ் நிறையா போடணும், புல்லட்டின் பாயிண்ட் எழுதணும், சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். இல்லை ஹெட்டிங் இருக்கணும், அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். இந்தளவுக்கு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் பாயிண்ட் சரியாக எழுதுங்க, அந்தளவுக்கு மார்க் இருக்குது. நீட்டாக எழுதுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.